குட் மார்னிங் வெயிட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஐயோ ஏறுதே, வலிச்சு ஐயோ யாரும் போது. ஐயோ குட் மார்னிங். புதுசாக லைட் போட்டிருக்காங்களோ இல்லை ஏற்கனவே இருந்தது. ரைட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது கைஸ். ஸோ அந்த டவுன் ஸ்லோப் ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரைடு செம்மையாக போயிட்டுருக்கு கைஸ். ஸோ இந்த ரோடு அகைன் டவுன் ஸ்லோப் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே வளைஞ்சி அப்படியே டவுனில் போய் திருப்பி லெஃப்ட் வரும். கைண்ட் ஆஃப் ஃபேஸ் பெண்ட் மாதிரி. இப்போ நீங்கள் பாருங்கள், ஐயோ நாய் வந்துடுச்சு பாருங்கள். நான் ஸ்பீட் எடுத்து காமிக்கிறேன். அழகாக அப்படியே ஒரு எஸ் மாதிரி போகுது. இப்போ புதுசாக வந்து கோபி நடுவில் போகிறாரு பாருங்க, எல்லோ கலர் ஹெல்மெட். அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 பீப்புள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். சன்ரைஸ் வந்து இன்னும் ஆகலை கைஸ். சன்ரைஸ் ஆக போகுது. ப்ரோ பின்னாடி தான் வந்தீங்க. நான் அவர்கிட்ட அத்தனை வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். இவர் முன்னாடி போயிட்டீங்கன்னு சொல்லிருக்காரு. அருண் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபுல்லாக கொடிகளாக இருக்குது. பார்த்தா தெரியும். செம்மையாக இருக்குல்ல. ஏர்லி மார்னிங் ரைட் இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்டில் ஹில் ரைடு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஓப்பன் ஹில். இந்த மலையில் இப்போ தான் வந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஏறப்படும். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது கைஸ். ரோடு சூப்பராக போட்டுருக்கு. வாவ், ரோடு சூப்பராக இருக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ரோடு அந்தளவுக்கு பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தார் ரோடை விட இந்த ரோடு வந்து என்ன ஸ்மூத்தாக இருக்குன்னு தெரியலையே. ப்ரோ லைட்டாக லெஃப்ட் வந்துடுங்க. இல்லை பறக்கலை ப்ரோ. நீங்கள் நின்னா ஏற முடியாது. இது ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்குல்ல. ரோடு அந்த மாதிரி, ஆனால் பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா ரைட். ஆமாம் ஜம்ப் ஆகுது கரெக்டாக. அந்த பல்லம் வரும்போது நம்மள இப்போ பஸ்ஸெல்லாம் பின்னாடி தூக்கி போடும்ல, அதே மாதிரி. ஐயோ ஏறுதே. ஆரம்பத்துலேவா ப்ரோ? எலிவேஷன் ரொம்ப அதிகம். இது எலிவேஷன் ரொம்ப பெருசு.
நீங்கள் வந்திருக்கீங்களா ப்ரோ இங்கே? நம்ம இறங்கிறதுக்கு நல்லா இருக்கும். பிஆர்எம்லாம் போனால் தள்ளிட்டு தான் போகணுமோ இந்த மாதிரி மலையில்? வாக்கிங் ப்ரோ, இப்படி வளைச்சி வேணால் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வளைச்சி போகணும். கைஸ், பாலோட சைக்கிள் தவிர எந்த சைக்கிளுமே ஏற கஷ்டம். ஃபிட்னஸ் தாண்டி சைக்கிளும் இருக்குது. கியர் ரேஷியோ திருப்பி மேடு வருது. ஐயோ, இப்படி போனால் ஈஸியாக இருக்குது. செயின் அறக்கூடாது. ஐயோ, பேசாம போதும். ஐயோ, ஐயோ, பிஆர்எம்லாம் போனால் அவ்வளோதான் போலியே. வாங்க, ட்ரை பண்ணோம். வலிச்சு இது பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு சடன் கிரேடியன்ட் இல்லாமல் கொஞ்சம் இது இருக்கும். நான் ஃபஸ்டிகள்லாம் போட்டிருங்க. ஓ, ஹிப்பெல்லாம் வலிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேலே வந்துட்டோம் போல். ஈஸியாக இருக்குது. ஹார்டாக இருக்கிறோம். செயின் வந்து தரக்கூடாது வேறு. என்ன ப்ரோ நின்ட்டிங்க? அசால்ட்டாக ஏறிட்டீங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் நின்றுட்டோம். கொஞ்சம் தூரம் ஏறிட்டோம். அப்புறம் திருப்பி நின்றுட்டு வண்டி ஏற மாட்டேங்குது. கியர் ரேஷியோ கம்மி. பட் நல்லா இருக்கு. சடனாக ஸ்லோப் வளைச்சி ஓட்டினா சில இடத்துல ஓட்டி முடியுது. எக்ஸாக்டாக ப்ரோ. வாங்க மேலே போ. கைஸ், ஃபைனலாக வந்து ஹில் ஏறி இறங்க போகிறோம். இறங்கும் பொழுது பிரேக்கு தான் முக்கியம். நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்க டீம். நான் வந்து கொஞ்சம் கேமரா ஹெல்மெட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன்.
ஐயோ யாரும் போது ஐயோ உங்களுக்கு வந்து வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்ற அந்த வீடியோ. ஐ திங்க் இந்த மாதிரி கல்லுலாம் நடுவில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு கைஸ். ஏன் சொல்கிறேன்னா நம்ம வர வேகத்துக்கு அடித்து கிடிச்சு எங்கேயாவது வேணும்னா அவ்வளோதான். ரைட் சைடில் ஒரு மலை தருது பார்த்தீங்களா, இந்த மலை தான் ஏறி வந்தோம். ஐ திங்க் ஒரு 2 பெண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையான ஸ்லோப்பு. ஏறும்பொழுது கஷ்டமாக இருந்து இறங்கும் பொழுது பயமாக இருந்தது. குரூப் ரைட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். குரூப்போட மெம்பர் பாலாவோட பைக் கொடுத்துருந்தார். பைக்னா சைக்கிள் ஸ்காட்டு செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. அப்படியே ஒரு கப்பலில் பறக்கிற மாதிரியே இருந்தது. அது அப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து என்ட்ரி லெவல் ரோட் பைக். அவர் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா டாப் எண்ட் 1.5 lakhs கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம ஸ்பீடு பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதே சேம் எஃபர்ட் தான். சேம் எஃபர்ட்லேயே வந்து பறக்குது. அப்படியே ஸ்பீடு வந்து எப்படியும் இதில் ஒரு 23 அப்படி வரும், அது 27 26 அப்படின்னு எஃபர்ட். இப்போ 25லாம் ஆவரேஜ் வச்சுருக்கவங்க 30+30லாம் ஈஸியாக அடிக்கலாம் போல். ஆனால் பைக் ஓட்டுறது செமையாக இருந்தது. அவர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே சொல்லிட்டேன் நான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் வந்து சோஃபார் வந்திருக்கு. அந்த 35 கிலோமீட்டர்ஸில் வந்து ஹில் ரைட் கவர் ஆகிருக்கு, இன்க்ளூடிங் போகிறதுக்கு வரது எல்லாமே சேர்த்து. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் போகிறதுக்கு மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் குரூப் ரைட்டில். ரிட்டன் வரது வந்து நான் அப்படியே அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு ரூட் போகலான்ட்டு. பட் இன்றைக்கி வந்து குரூப்போட வைப் சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே நான் அப்படியே ரிட்டன்லேயே சேம் டீமோடய வந்துட்டேன். ஸோ இதோடு நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ இந்த ரைடு வந்து செம்மையாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் சஜஷன்ஸ், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றது போடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்த கம்மிங் வீடியோஸில் போடுறேன். So that's it guys. So see you all on the next video. Thank you for watching. Bye.